ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரன் தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணைமையில வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெயர் ஸ்ரீமதி, வயது 38 வயது ஆகுதுங்க. ராசி தனுசு ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துல கொங்கு வேளாளர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. படிப்பு டிஃபார்ம் முடிச்சிருக்காங்க. இவங்க மெடிக்கலில் வந்து வேலை பார்த்துட்ருக்காங்க, மெடிக்கல் ரேப்பா. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா இவங்க விழுப்புரத்தில் வசிக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு திருமணமாகி குறுகிய காலத்திலே வந்து விவாகரத்தும் ஆயிடுச்சுங்க. குழந்தைங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பையன் மட்டும்தாங்க. ஸோ இவங்க வந்து லவ் பண்ணி தாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. பட் இவங்களுடைய கணவர் வந்து அவங்க அப்பா அம்மா பேச்சு கேட்டு இவங்கள பயங்கரமாக டார்ச்சர் பண்ணி விவாகரத்து பண்ணிட்டு தான் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு அம்மா மட்டும்தாங்க, உடன் பிறந்தவங்க யாரும் இல்லைங்க. ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தை சார்ந்தவங்க. ஸோ அதனால் இப்போ இவங்க தனிமையாக வேலைக்கு போயிட்டு தாங்க குடும்பத்தை நடத்திட்டு வரதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய அம்மா வந்து இப்போது இவங்களுக்குன்னு ஒரு துணை வேணுங்கிறதுக்காக மறுமணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி இவங்கள கம்பல் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இவங்க ஓகேன்னு சொன்னதாக சொல்லியிருக்காங்க. அதனால் எந்த ஜாதியாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, நல்ல குணமானவராக இருக்கணும். வரக்கூடியவருக்கும் திருமணமாகி குழந்தை இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களோட மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு சொந்தமாக ஒரு வீடு மட்டும்தாங்க இருக்குது, மாடி வீடு இருக்குங்க. அது இல்லாமல் ஒரு 2 லட்ச ரூபா கையிருப்பாக இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் வந்து கேட்குறப்போ ஃபோட்டோ கொடுத்துருங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பெயர் பார்த்தீங்கன்னா தீபா, வயது 35 வயது ஆகுதுங்க. ராசி துலாம் ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துல கொங்கு வேளாளர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. படிப்பு 12ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்க ஸ்பின்னிங் மில்லில் வேலை பார்த்துட்ருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா இவங்க சேலத்தில் வசிக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு திருமணமாகி குறுகிய காலத்திலே வந்து இவங்களுடைய கணவர் இவங்களை விட்டுட்டு போயிட்டதாகவும் வேறொரு பெண்ணோட அஃபேரில் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் இவங்க வந்து நேர்லேயே பார்த்ததுனால விவாகரத்து பண்ணிட்டு தான் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ரொம்ப வருடமே வந்து இவங்க திருமணமே வேணான்ட்டு இவங்க பாட்டில் வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க. இவங்களுக்கு ஒரு பொண்ணு மட்டும்தாங்க. ஸோ இவங்களுடைய பொண்ணுக்காக இப்போ மறுமணம் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ தன்னுடைய பொண்ணு எனக்கு எந்த ஒரு குறையும் இல்லாமல் நல்லபடியாக பார்த்துக்கிறவராக வேணும். வரக்கூடியவருக்கு திருமணமாகி குழந்தை இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன், என்னோட குழந்த மாதிரியே பார்த்துக்கிறேன். ஆனால் என்னோடய பொண்ணுக்கு நல்ல ஒரு அப்பா வேணும் அப்படின்னு தாங்க கேட்டிருக்காங்க. வரக்கூடியவர் ஓரளவு படிச்சிருந்தாலும் ஓகே, படிக்கலனா கூட ஓகேங்க. கூலி வேலைக்கு போகிறவராக இருந்தாலும் ஓகே தான். ஆனால் எந்த வித கெட்ட பழக்கமும் இல்லாதவராக வேணும்னு கேட்டிருக்காங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்க ஒரு சொந்த வீடு இருக்குங்க, ஒரு 1/2 ஏக்கர் நிலம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய அப்பா அம்மா வந்து தவறிட்டாங்க. உடன் பிறந்தவங்க ஒரு அண்ணா மட்டும்தாங்க. ஸோ அவங்க தான் வந்து இவங்களை பார்த்துட்ருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரின் ஃபோன் நம்பர் இலவசமாக வழங்கிவிடுங்க. இதற்கு கட்டணமாக ₹1 கூட நீங்கள் செலுத்த தேவையில்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.